Students, இப்போ பார்க்க போகிறது exercise 3.3 first sum, fill in the blanks. Find the degree of the term. ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே ப்ராடக்டில் இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும். 3 + 2 + 4 + 2 ஆட் பண்ண என்னது 5 6. ஸோ மொத்தமாக என்னது 11. இதோட டிகிரி வந்து 11. ரைட். டிகிரி ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து எப்போவுமே 0 தான். ஓகே, அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த லீடிங் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் லீடிங் டேர்ம் என்னது, லீடிங் இதுதான். ஸோ ஓகேவா, இதோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 3. ஓகேவா, ஸோ ஃபில்லிங் பிளாக்ஸ் முடிஞ்சு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகலாம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸும் இதே வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா, ரைட். அடுத்தது பாருங்கள், இதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், the degree of m squared n and mn squared are equal. ஆமாம், இதோட டிகிரி 2, இங்கேயும் இதோட டிகிரி 2 தான். சரி, 3, இது 3, இது 3, ரெண்டுத்துக்குமே டிகிரி வந்து என்னது தனித்தனியாக 3 தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆமாம், ஸோ இது வந்து என்னது ட்ரூ. அடுத்தது பாருங்கள், 7a² b - 7ab². இந்த ரெண்டும் லைக் டேர்ம்ஸுங்கிறாங்க. நோ ஃபால்ஸ். ஏன்னா இங்கே ஏவோட டிகிரி வந்து 2, இங்கே 1. ஸோ மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ தப்பு. அடுத்தது த டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து என்னது -4. தப்பு. கோஎஃபிஷியன்ட் தான் -4. அப்போ இது என்னது ஃபால்ஸ். அப்போ இதோட டிகிரி என்னென்னா, இதோட டிகிரி வந்து 2 + 1 + 1 என்னது 4. -4 கிடையாது, +4 தான். ஓகேவா, எனி இன்டிஜர் கேன் பி டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எழுதிக்கலாம். எந்த ஒரு இன்டிஜரையும் நம்ம எக்ஸ்பிரஷனில் எழுதிக்கலாம். ட்ரூ தான். ஓகே, தட்ஸ் ஆல். எப்படி 10 எப்படி டிகிரியில் எழுதுவீங்கன்னா 10x⁻0 பாருங்கள், முடிஞ்சு எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ 2 சம் முடிஞ்சு. அடுத்தது 3ஆம் சம்மில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது இப்போ பார்க்க போகிறது 3rd சம் தான். இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு சம் 5x², இதோட டிகிரி 2. அதே மாதிரி செகண்ட் சம் -7ab, இதோட டிகிரி வந்து என்னென்னா பாருங்கள், ஏவோட டிகிரி 1, பியோட டிகிரி 1. ஸோ 1 + 1 2 தான். அடுத்தது 12pq² r², இதோட டிகிரி வந்து பியோட பவர் 1, கியூவோட பவர் 2, ஆரோட பவர் 2. ஸோ என்னது 5 -125, இதோட டிகிரி வந்து 0, ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். அடுத்தது 3z, இதோட டிகிரி வந்து மேக்ஸிமம் பவர் இது 1 தான். ஸோ இதோட பவர் 1. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளாக முடிஞ்சு இதோட இது. அடுத்ததும் என்னதான் பார்க்க போகிறாங்கன்னா எக்ஸ்பிரஷனில் டிகிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம், 4th சம்மும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், கையோட இதுலேயே பார்த்துடலான்னு எனக்கு தோணுது. ஸோ இல்லை தனியாகவே பார்த்துக்கலாமா? இல்லை தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட 3rd சம் முடிஞ்சு. 4th சம்மில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது 4th சம். இதில் நம்ம என்ன கேட்குறாங்கன்னா அதே டிகிரி தான். என்ன பாஸ் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது சின்ன கொஸ்டின், இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இதோட டிகிரி வந்து என்னது 3. ஏன்னா இது ஒரு டேர்ம், இதோட டேர்ம். இந்த டேர்மில் 2 டேர்மில் எது பெருசு மாசுனா x³ தான். ரைட்டு. அடுத்தது 3x² + 2x + 1. திஸ் இஸ் கால்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதோட டிகிரி வந்து 2. அடுத்தது 3t⁴ - 5st² + 7s³ இங்கே பாருங்கள், இது 3 + 2 5, இது 3, இது 4. ஸோ அப்போ இதோட டிகிரி வந்து என்னது 5. மேக்ஸிமமான பவர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதோட டிகிரி வந்து என்னது 5. அடுத்தது 4வது சம்மு 5 - 9y + 15y² - 6y³ பாருங்கள், இங்கே 2 1, இங்கே 3. அப்போ இதோட டிகிரி வந்து என்னது 3. ஓகே, அடுத்தது பெரிய பெத்தசமாக இருக்குது போல் இருக்குது பாருங்க, u⁵ + u⁴v + uv² + u²v³. ஓகே, டன். பாரு, இண்டிவிஜுவலாக ஆட் பண்ண இது 5, இதுவும் 5, இதுவும் 5, இது 5, இதுவும் 5. ஆனால் போங்கடா, எல்லாமே 5 தான் வருது. எதுக்குடா இந்த கொஸ்டின் எடுத்தீங்க? இதோட டிகிரி இது 5 தான்.
சப்போஸ் ஏதோ 6 7 வர மாதிரி எடுத்திருந்தால் பசங்க ஈஸியாக கிளியராக போட்டிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இனிதே முடிவெட்டுறது 4 சம். ஸோ யாராருக்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ஈஸியான சம்மு. ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் புரியும், வாய்ப்புகள் அதிகம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது 5வது சம். இது என்னென்னா ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ். அதாவது லைக் டேர்ம்ஸ் என்னென்னா ஒத்த பரம்பரைகள் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும். பாருங்கள், இதில் என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட்டு எக்ஸ் கியூப் இருக்கா, வேறு எங்கேயாவது எக்ஸ் கியூப் இருக்கான்னு தேடுங்க. பாருங்கள், இங்கே இருக்குது எக்ஸ் கியூப். அதே மாதிரி அங்கே ஜெட் ஸ்கொயர்டு இருக்கா, இல்லை. அப்போது இது மிஸ் மேட்ச் ஆகுது. ஒரே நிமிஷம் எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம மைண்ட்லேயே தேட வேண்டியதான். மைனஸ் ஒய் கியூப் இருக்கா, ரைட்டு. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா, இருக்குது. எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த 3 டேர்மும் ஒரே மாதிரியாக இருக்கணும். முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எப்படி வேணும்னு மாறி இருக்கலாம். பாருங்கள், இந்த 2 டேர்ம் தான் லைக் டேர்ம்ஸ். ஏன்னா ரெண்டும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடி 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்றுமே பண்ணலை. ஓகேவா, வேறு -1. ஸோ இதுதான் இது லைக் டேர்ம்ஸ். இதுலேருந்து லைக் டேர்மை நாம் கண்டுபிடித்து விட்டோம். தட்ஸ் ஆல். இதுதான் இதோட சொல்யூஷன். ஓகே, ஸோ கிளியர், தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது அடிஷன். பாருங்கள், ஆட், ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஓகே, டன். ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்கள், ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண என்னது, இது 19x, இது -3y. இதோட டிகிரி வந்து 1. அடுத்தது செகண்ட் சம். பாருங்க, k -25k + 46. அதே மாதிரி k ஸ்கொயர். அதாவது லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி எழுதிக்கணும். 21k, அடுத்தது 23. ஆட் பண்ணிடலாம். 9 6 ப்ளஸ் -25 21. ஸோ -k, இங்கே -1, இங்கே வந்து -1k ஸ்கொயர். டன். இதோட டிகிரி வந்து 2. இங்கே வந்து எப்போ அடிஷன் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது சிம்பிள் சேமாக இருந்ததுன்னா அடிஷன் பண்ணி சேம் சிம்பிள் போடணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணி பிக்கர் நம்பர் சைன் போடணும். ஓகேவா, அந்த ரூல் யூஸ் பண்ணி தான் நான் போடுறேன். 3m² n + 4pq². அதே மாதிரி இங்கே 5nm² -2q²p. இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். தயவு செஞ்சு இதை ஆட் பண்ணவே முடியாது, அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். +5m² n. ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், அப்போ என்னது, 8ன்னு போட்டுக்கலாம். 8m² n. அதே மாதிரி இங்கே பாருங்கள், q²p இருக்குது. அப்போ என்னது, இங்கே 4 இருக்குது, இங்கே -2 இருக்குது. 4லேருந்து 2 போச்சுன்னா 2 pq². தட்ஸ் ஆல். இந்த ஒரு சமதான் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இப்போ பார்க்க போகிறது 7வது சம். இங்கே பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, 3xyz + 9y² -3xy² + 6xy + 3y². ஏன்னா இங்கே இருக்கிற மைனஸ்னு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ இந்த 2 சிம்பிளிஃபை பண்ண என்னன்னு பாருங்கள். 10லேருந்து 3 போச்சுன்னா 7. இங்கே -3, இங்கே +6y. அப்போ என்னது, +3xy. இங்கே 9y², இங்கே 3. அப்போ என்னது, 12y². தட்ஸ் ஆல். அடுத்தது செகண்டு. பாருங்கள், இந்த 2 சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, டன். இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். டன். இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள், கொஸ்டின் எழுதிக்கலாம். 9 4 6. அதாவது பவரெல்லாம் பக்கத்தில் எழுதிட்டேன். 3னா 3, 2னா 2, அந்த மாதிரி. ஏன்னா பக்கத்தில் எழுதிட்டோன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3a⁴ + 1a⁴
plus 2a square. Done. 4x square minus 3x minus bracket 5x square minus 8. அப்பா பெரிய bracket ரோ சாமி இங்கே பாருங்கள், இது அப்படியே எழுதிக்கலாம். இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடல 8x, இதை எடுத்துகிட்டு போனால் என்னது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே ஒரு bracket இருக்கும். எகைன் இந்த bracketஐ ரிமூவ் பண்ணணும். minus 5x square plus 8. Done. பாருங்கள், இந்த ரெண்டை மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. 4x cube minus 11x minus 5x square plus 8. That's all. Okay. So thank you so much. Bye bye. See you. அப்படின்னு சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்கும் டிகிரி கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 4, இதோட டிகிரி 3. கிளியர்? ஒரே நிமிஷம், ஆக்சுவலாக இது ஸ்கொயர்டு இல்லை, கியூப் இல்லை, ஸ்கொயர்டு. அப்போது ஸ்கொயர் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. இதோட டிகிரி வந்து 2 தான். ஓகே, மன்னிக்கவும், தவறாக எழுதிவிட்டேன். சாரி. Bye. See you. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஈக்குவேஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது மோனோனாமியலா, பைனாமியலா, ட்ரைனாமியலா, குவாட்ராட்டினாமியலான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து ட்ரைனாமியலுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், எல்லா டேர்மும் சிம்பிளிஃபை பண்ணால் அது என்னவா மாறும்? ட்ரைனாமியலாக மாறும். பாருங்கள், ஏன்னா இது லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரு ஃபேமிலி, புரிஞ்சுதா? இது வந்து 2வது ஃபேமிலி, இது வந்து 3வது ஃபேமிலி. ஸோ அதனால 3 ஃபேமிலி இருக்கிறதுனால இது ட்ரைனாமியல். கிளியர்? அதே மாதிரி இதோட டிகிரி வந்து எக்ஸாக்ட்லி 7 பவர் 10. பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு சம் மட்டும் சிலருக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பி ஸ்கொயர்ட் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி ஃபுல்லாக அடிச்சிருங்க. ரைட், ஒரே ஒரு டைமில் அடிக்க முடியும். அதே மாதிரி பிக்யூ அப்படிங்கிற ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியாக கன்வெர்ட் வச்சுக்கோங்க. பாருங்கள், பி ஸ்கொயர்ட் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஓகே, அதே மாதிரி பிக்யூ இங்கே 1 2 3. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது இன்னொரு ஃபேமிலி, 2வது ஃபேமிலி. 3வது ஃபேமிலி வந்து கியூ ஸ்கொயர். அவ்வளோ, தட் மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்குது, 3 லைக் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது ட்ரைனாமியல். இதோட டிகிரி 7. பிக்யூ இதோட எக்ஸ்பிரஷன் வந்து டிகிரி வந்து என்னது? 3. அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் என்னதான் வரப்போகுது? டிகிரி கண்டிப்பாக 3 தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் வந்து 3. ஃபார் எக்ஸாம்பிள், பி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? ஒரு 2x கியூப்னு வச்சுக்கோங்க. q of x வந்து ஒரு 6x கியூப்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8x கியூப். அப்போ இதோட டிகிரி வந்து என்னது? 3.